வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். குரூப் 2 ஃபேஸ் 3, அதாவது ஃபைனல் ஃபேஸ், அதாவது இறுதி கட்டம். இதுக்கு மேலே கூப்பிட மாட்டாங்க. அதை ரிசல்ட் இன்றைக்கி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அன்றைக்கி ஈவினிங்கே இன்டர்வியூ நடத்து அன்றைக்கி ஈவினிங்கே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அதே மாதிரி ஈவினிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போனவங்க மார்க் பாருங்கள். பட் நிறைய பேரோட அடுத்த கேள்வி என்னென்னா, குரூப் 2A எப்போ, இந்த கவுன்சிலிங் எப்போ, குரூப் 1 கவுன்சிலிங் எப்போ? ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தது மாதிரி ஒரு 3 to 5 days டைம் எடுத்துப்பாங்க. இது முடிஞ்ச உடனே ஏப்ரல் 1க்கு பிறகு என்னுடைய கணிப்புப்படி ஏற்கனவே சொன்னபடியும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வீக் எண்டுக்குள்ளே கவுன்சிலிங் வச்சு முடிச்சுருவாங்க. இந்த குரூப் 2க்கு ஃப்ரைடே ஆர் நெக்ஸ்ட் வீக் மண்டே இந்த டைமில் ரேங்க் லிஸ்ட் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய கணிப்பு தான். பட் மோஸ்ட்லி என்ன அப்படின்னா, டெய்லி நமக்கு அந்த ரிசல்ட் எப்போன்ற ப்ரெஷர் நீங்களாக உங்களுக்குள்ளே ஏற்றி அது இன்னும் அதிக ப்ரெஷர். அதாவது அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். வருட கணக்கில் காத்திருக்கோம். ஒரு கிளாரிட்டி இல்லை. புதுசாக ரீச்சு, வில்லிங்னஸ், இந்த மாதிரி புதுசாக வருது. அது எல்லாம் புரியுது. பட் ஆணையம் நமக்கு ஒரு அழுத்தம், தேவையில்லாத அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்றத உணர்ந்தாலும் நமக்கே ப்ரெஷர் அதிகம் கொடுத்துக்கிறோம். இந்த வீக் ரிசல்ட் இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க. வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். வரலன்னா அந்த ஏமாற்றம் எதுவும் இருக்காது. நெக்ஸ்ட் வீக் கட்டாயம் வந்துடும். அதை டிஎன்பி சொன்னபடி இந்த ஒன்று நடக்கும்னு நான் நம்புகிறேன். பட் வெள்ளிக்கிழமையே கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இது ஒரு 2 நாள் 3 நாளில் கவுன்சிலிங் நடத்திட்டாங்கன்னா ஒருவேளை வெள்ளிக்கிழமை தான் கவுன்சிலிங் அப்படின்னா கட்டாயம் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். பட் ஃப்ரீயாக இருங்க. ரொம்ப ப்ரெஷர் ஏற்றிக்க வேணாம். அதை யதார்த்தத்தை புரிஞ்சிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு பாதி பேராவது வேலை இல்லைன்ட்டு தான் வரப்போகுது. அதை நினச்சா இன்னும் ப்ரெஷர் அதிகமாக தான் ஆகும். பட் ஏற்கனவே மைண்டை ஓரளவு 50-50 அந்த ரேஞ்சில் செட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் அந்த கம்யூனிட்டி, பிஎஸ்டிஎம் இல்லை இது இருக்குது, எனக்கு கிடைக்குமா, எல்லாத்துக்கும் சான்ஸ் இருக்குது. 50-50 சான்ஸ் தான். இது ப்ரிலிம்ஸு கிடையாது 100% சொல்கிறதுக்கு. மெயின்ஸில் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். நல்லா எழுதி மார்க் போடாமல் இருந்திருக்கலாம். சுமாராக எழுதுன சில பேருக்கு மார்க் வரலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. காத்திருப்போம். வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.